வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சவுண்ட் ஐ சவுண்ட். இந்த சவுண்டை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம். எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஐ சவுண்டை ஐ-ஈன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டயக்ராஃப். அண்ட் தேர்ட் ஒன் ஒய். சில வேர்ட்ஸில் வந்து ஒய் அந்த மாதிரி நம்ம வந்து சவுண்ட்க்கு எழுதுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐயோட சவுண்ட் ie-igh. இந்த மாதிரியும் நம்ம வந்து சில வேர்ட்ஸில் எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ie சவுண்ட் நம்ம குரூப் 4ல் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் டயக்ராஃப், நடுவில் ஒரு கான்சனன்ட் வரும், லாஸ்ட்டில் வந்து சைலண்ட் வரும். இதுவும் மேஜிக் ஈ ரூலில் நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் லாஸ்ட் 2 தான் நம்ம வந்து இப்போ வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரூல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பை ப்ராக்டிஸ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அந்த ஐஇ சவுண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த குரூப்ஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக அந்த லாஸ்ட் 2 நம்ம வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் மட்டும் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட் லிஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு கொஷின் இருக்கும், எந்த வேர்ட்ஸில் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒய் போடணும், எந்த வேர்ட்ஸில் ie-igh போடணும் அப்படின்றது எப்படி குழந்தைங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த query இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ண அவங்க அந்த வேர்டோட அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு மைண்டில் வந்துடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு வேர்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஷை இந்த வேர்ட் எடுத்துக்கலாம். இப்போ SHY அப்படின்னு நீங்கள் எழுதி காமிங்க. அண்ட் SHYக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு வேளை IG-ho இல்லைனா வந்து IE போட்டு நீங்கள் வந்து அந்த வேர்டை எழுதி காமிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லி கொடுக்காமையே அந்த குழந்தைங்க SHY தான் வந்து கரெக்டான வேர்ட் அப்படின்றது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வேர்ட்ஸை படிக்க அந்த வேர்டில் என்ன வருது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. நம்மளுக்கு தான் வந்து அது ரொம்ப வந்து திங்க் பண்ணுவோம், எப்படி அதை ஞாபகம் வச்சுப்பாங்க, எந்த வேர்ட்ஸில் எதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு மேபி வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கலாம். பட் ஆனால் குழந்தைங்க ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்க ஈஸியாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற வேர்ட் லிஸ்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ie-igh. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னா லைட், பிரைட், சைட், ஃபைட், ஃப்ளைட், ரைட். அடுத்தது ஒய். இந்த ஸ்பெல்லிங் வர வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்கை, ட்ரை, ஷை, மை, க்ரை, ஃப்ரை, ஸ்பை, ஸ்லை, ட்ரை, நைலான், சாட்டிஸ்ஃபை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.